Welcome to Sparks Academy. So current affair அப்படின்னு பார்க்கும்போது இந்த டாபிக் கேட்டால் இந்த சப்ஜெக்ட் பார்த்தாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் கிரியேட் ஆகும் இல்லைங்களா? ஸோ எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணுமா, இல்லை 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணுமா, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுக்கணுமா, அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஷின்ஸ் எப்படி வரும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் நம்ம ஆஸ்பிரண்ட் மத்தியில் இருக்கு இல்லைங்களா? இது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி ரீசெண்டா நமக்கு சிலபஸும் அப்டேட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ ஒரு யூனிட் கீழேயும் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்கப்படும் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் அவ்வளோ லெத்தார்ஜிக்கா நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது. Okay, because upcoming 2025 examinations like group 1, group 2, 2A, group 4, even நீங்க TNPSC ல CTSE exams நீங்க prepare பண்றீங்க அப்படின்னா current affairsல இருந்து நிறைய questions உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு சரிங்களா? சோ உங்களோட ஸ்டடீஸை இன்னும் சிம்பிளிஃபைடு வெர்ஷன்ல மாத்துறதுக்காக Sparks Academy சைட்ல இருந்து நம்ம ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்றோம், which is called as Short Short 1 Mark series. ஸோ இந்த சீரீஸ்ல டெய்லி சின்ன சின்ன டாபிக், அதுக்கான ஒரு கண்டென்ட், தென் அதுல இருந்து நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களா, வேற எப்படிலாம் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த சீரீஸ்ல உங்களுக்கு நாங்க கிளாஸ் எடுப்போம் சரிங்களா? ஸோ இன்னைக்கு டே 1 எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் போர்ட்டல்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம் சரிங்களா? ஸோ இந்த சீரீஸ் டிஎன்பிஎஸ்சி, சிடிஎஸ்சி, குரூப் 1, 2, 2A, குரூப் 4 as well as TNUSRB, RRB, SSC aspirants உங்க எல்லாருக்குமே இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மோரோவர் இந்த கரண்ட் அஃபேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா? ஸோ இந்த டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் நமக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 1 இஸ் நமஸ்தே போர்ட்டல் பத்தி கேட்டிருக்காங்க, அண்ட் செகண்ட் கொஸ்டின் இஸ் மக்கள் போர்ட்டல் பத்தி நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பத்தி இன்டெப்தா நம்ம பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு இந்த செஷன்ஸ் முடிஞ்சோடனே லாஸ்ட்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல், அதாவது போர்ட்டல் மட்டும் இல்லாமல் சில இம்பார்ட்டன்ட் ஆப்ஸ்ல இருந்தும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் சரிங்களா? ஸோ லைக் உழவன் மொபைல் ஆப், காவலன் ஆப், ஆத்மன் ஏஐ, இதெல்லாம் தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ வித்வுட் மேக்கிங் எனி டிலே we'll just move into the content. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போர்ட்டல் நமஸ்தே போர்ட்டல் பத்தி பார்க்க போறோம் சரிங்களா? ஸோ நமஸ்தேயோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் நேஷனல் ஆயுஷ் மார்பிடிட்டி அண்ட் ஸ்டாண்டர்டைஸ் டெர்மினாலஜிஸ் எலக்ட்ரானிக் போர்ட்டல். இது எந்த மினிஸ்ட்ரியால ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ். டேட் of launches 17/10/2017 and key objective அப்படிங்கிறது என்னன்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ட்ரெடிஷனல் மெடிசின்ஸ் பாத்தீங்கன்னா அந்த நாலேஜ் வந்து அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு ஷேர் பண்ணணும். அது வந்து நம்ம ஒரு ரெக்கார்டா மெயின்டைன் பண்ணணும். Just like that அது அப்படியே வேனிஷ் ஆயிடக்கூடாது சரிங்களா? So it provides a standard terminologies and modality code for Ayurveda, Siddha, Unani to further develop international terminologies. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆயுர்வேதா மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி இந்த 3 பிரான்ச்சஸோட ட்ரெடிஷனல் மெடிசன்ஸை செக்யூர் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு கோட் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது வந்து இன்டர்நேஷனல் டெர்மினாலஜிஸ்க்கு ஈக்குவலண்டா அதை நம்ம ப்ரொமோட் பண்ணணும் சரிங்களா? ஸோ ஒரு போர்ட்டல் பத்தி நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இந்த போர்ட்டலோட ஃபுல் ஃபார்ம் இருந்தா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் எந்த மினிஸ்ட்ரியால லான்ச் பண்ணப்பட்டுச்சு, எப்போ அது லான்ச் பண்ணாங்க, அண்ட் மெயின் ஃபோக்கஸ் எதுக்காக அந்த போர்ட்டல் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டாலே போதும். வேற இன்டெப்தா எதுவுமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது சரிங்களாமா? ஸோ அண்ட் டிஎன்பிஎஸ்சில இப்போ ரீசென்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துட்டு ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கீழேயும் வரும், ஆஸ் வெல் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழேயும் வரும். இதுல இருந்து சில போர்ட்டல்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல இருந்து கிரியேட் பண்ணப்படுறது அப்படின்னா உங்களுக்கு டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழேயும் கண்டிப்பாக கேட்கப்படும் சரிங்களா? ஸோ மூவிங் டு தி நெக்ஸ்ட், இட் இஸ் தபஸ் போர்ட்டல். ஸோ தபஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். Training for augmenting productivity and services. It was launched by the Ministry of Social Justice and Empowerment in the year of 14th August 2021. சரிங்களா? ஸோ இதோட கீ அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இந்த போர்ட்டல் கீழே ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு அவங்க ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஒரு நாலேஜ் டெவலப் பண்ற மாதிரி ஸ்கில் ட்ரைனிங்ஸ் வந்து கொடுப்பாங்க சரிங்களா? ஸோ என்னென்ன ப்ராட் கோர்சஸ் இவங்க கிட்ட இருக்கு அப்படின்னா ஒரு 5 செக்டார் கோர்சஸ் இருக்குமா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரக் அபியூஸ் ப்ரிவென்ஷன்,
elderly care, care and management of dementia, transgender issues, as well as ஒரு comprehensive courses on social defense issueல இவங்க கிட்ட நிறைய கோர்சஸ் இருக்கு. நம்ம ஆன்லைன் கோச்சிங் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு நமக்கு சர்டிபிகேட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் இவங்க நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, இது யார் இனிஷியேட்டிவ் எடுத்தது, யாரால இது பண்ணப்படுது அப்படின்னா NISD, அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ், இவங்க மூலியமாக தான் இந்த ட்ரைனிங், இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நமக்கு நடத்தப்படுது. ஓகே, moving to the next, it is PM Daksh portal. So Pradhan Mantri Dakshta or Kushalta Sampang Hitgrahi. ஓகேங்களா, இந்த குஷல்தா அப்படிங்கனாலே நமக்கு டக்குனு ஞாபகம் வருது ஸ்கில் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, இது எந்த மினிஸ்ட்ரியால டெவலப் பண்ணப்பட்டுச்சுன்னா மினிஸ்ட்ரி ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். இட் வாஸ் லான்ச்ட் ஆன் 7/8 of 2021. அண்ட் ஆப்வியஸ்லி குஷல்தா அப்படின்னு நம்ம நிறைய ஸ்கீம்ஸ் படுத்திருப்போம். கௌஷால், குஷல், வாட் எவர் மேபி நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே நமக்கு ஹிந்தி டெர்மினாலஜிஸ். ஓகே, ஸோ இது எதை பத்தி பேசுது அப்படின்னா யூத் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் SUPES portal. So full form is Supreme Court Portal for Assistance in Courts Efficiency. இது ரீசென்ட்ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க, April 2006, 2021. அண்ட் இந்த SUPES போர்ட்டல் அடிக்கடி இப்போ ரீசெண்ட் நியூஸ்லயும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய அடிபட்டுச்சு. சரிங்களா, ஸோ அப்போ கண்டிப்பா இதுல இருந்து நம்ம ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது எதை பத்தி பேசுது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றது பத்தி. சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் AI driven research portal which was used in Supreme Court of India, which is called as SUPES portal. சரிங்களா, next one is Srijan portal. So Srijan ஓட full form என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறோம். Self reliant initiative through joint action. It was developed by the Ministry of Defense and launch date அப்படின்னு பார்க்கும்போது 14th August 2020. ஒரு key objective, ஒரு motto அப்படிங்கிறது பார்க்கும்போது one stop shop online portal. அதாவது நம்ம நிறைய டிஃபென்ஸ்க்கு செலவு பண்றோம் இல்லைங்களா, ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணும் போது அதிகமான ஃபண்ட் நம்ம எந்த செக்டருக்கு அலோகேட் பண்றோம் அப்படின்னா டிஃபென்ஸ், ரைட்? ஸோ ஆப்வியஸ்லி நம்ம பண்ணி தான் ஆகணும், பிகாஸ் நேஷன் செக்யூரிட்டி இஸ் ஃபர்ஸ்ட். ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், லைக் மிசைல்ஸாக இருக்கட்டும் அண்ட் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதனால என்ன ஆகுது, நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் கம்மியாகுது. ஓகேங்களா, ஸோ நம்ம கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஏன் மற்றவங்க கிட்ட இருந்து வாங்கணும், நம்மளே இண்டிஜினைஸ்டா ஸ்டார்ட் பண்ணலாமே. பிகாஸ் அப்படி ஸ்டார்ட் பண்ணும் போது ஆப்வியஸ்லி நிறைய இந்தியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு வேலை வாய்ப்பு கிரியேட் ஆகும். ஓகேங்களா, நம்மள யாரை நம்பி நம்ம டிபெண்டா இருக்கணும்னு அவசியம் இருக்காது, செல்ஃப் ரிலையண்டா நம்ம மாறலாம். ஸோ ஆத்ம நிர்பர் பாரத் இப்போ அடிக்கடி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அவர்கள் இந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இண்டஸ்ட்ரியலைசேஷன்ஸ் இன் டிஃபென்ஸ் செக்டார். ஸோ ஸ்ரீஜன்ங்கிறது என்னன்னா டு ப்ரொமோட் த இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் டிஃபென்ஸ் செக்டார். நமக்கு தேவையானது நம்மளே அதை ப்ரொமோட் பண்ணிக்கிறோம், நம்மளே ப்ரொக்யூர் பண்ணிக்கிறது, நம்மளே வந்துட்டு ஸ்டார்ட் பண்றது. ஓகேங்களா, அட்லீஸ்ட் நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் அசம்பிள் பண்ணலாம். ரைட், ரா மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம ஃபாரின் கண்ட்ரில இருந்து வாங்கிட்டு இங்கே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணலாம், அல்லது இங்கே நம்ம வந்துட்டு அதை அசம்பிள் பண்ணலாம். சரிங்களா, இதுதான் ஸ்ரீஜன் போர்ட்டல். டன். Next one is eShram portal. It was developed by the Ministry of Labor as well as Employment Ministry. So date of launch பார்த்தீங்கன்னா 26th August 2021. இதோட key objective என்ன அப்படின்னா eShram, ஷ்ரம்னாலே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர்ஸ். ஓகேங்களா, ஸோ அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அல்லது டெய்லி வேஜஸ் ஒர்க்கர்ஸ், கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, கிக் ஒர்க்கர்ஸ், அன்ஆர்கனைஸ்டு செக்டார் ஒர்க்கர்ஸ். ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளா ஒரே ஜாப்ல வந்துட்டு இருக்க மாட்டாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எங்க அவங்க ஜாப் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களோட கம்ப்ளீட் ரெக்கார்ட் நம்ம கிட்ட இருக்கணும். சரிங்களா, அவங்க பேரு, அட்ரஸ், எங்க இருந்து வந்திருக்காங்க, அவங்களோட நேட்டிவிட்டி என்ன அப்படிங்கிறது கம்ப்ளீட் டீடைல்ஸ் டேட்டா பேசஸ் நம்ம கிட்ட இருக்கணும். ஸோ அவங்கள பத்தின ஒரு டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இந்த eShram போர்ட்டல். ஓகேங்களா, டு கிரியேட் காம்ப்ரிஹென்சிவ் நேஷனல் database of unorganized workers, NDUW அப்படினு சொல்லுவாங்க. ஓகே, next one is Suraksha portal. So full form is System for Unified Resource Allocation, Knowledge and Secure Horticulture Assistance. It was developed by the Ministry of Agriculture and Farmer Welfare in the year 2021. சரிங்களா, ஸோ இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் எப்படின்னா இப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஃபார்மர்ஸ்க்கு சப்சிடி கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இன் ஹேண்ட், அதாவது கையில வந்துட்டு காசு பணமா கொடுப்பாங்க. ஓகேங்களா, பட் அதுல வந்துட்டு நிறைய கரப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய கமிஷன்ஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆகிறதுனால கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, பேங்க் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா,
யூசிங் e-rupee voucher. ஓகேங்களா, இது வந்துட்டு நமக்கு NPCI மாதிரி தான் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ NPCI ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு e-rupee voucher அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மூலியமாக கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சப்சிடிஸ் டைரக்டா ஃபார்மர்ஸோட பேங்க் அக்கௌண்ட்க்கு போறது. ஓகேங்களா, ஸோ சுரக்ஷா ஃபுல் ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ் வெல் எதை பத்தி பேசுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஸ்வயத் போர்ட்டல். Startup women and youth advantage through e-transaction. It was developed by the Ministry of Commerce and Industry. எந்த இயர்ல லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2019. எக்ஸாக்டா சொல்லணும்னா February 19, 2019ல நமக்கு ஸ்வயத் போர்ட்டல் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்வயத் அதிகபட்சம் யாருக்காக இது வந்துட்டு பண்றாங்க அப்படின்னா எஸ்பெஷலி ஃபார் ஸ்டார்ட் அப் விமன் யூத் ஆஸ் வெல் அஸ் MSMEக்கு ப்ரொமோட் பண்றது, அவங்களோட பிசினஸை வந்துட்டு க்ரோத் பண்றதுல ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த ஸ்வயத் போர்ட்டல். ஓகேங்களா, ஸோ இட் ப்ரொமோட் இன்க்ளூசிவிலிட்டி growth among startup women entrepreneurs youth and MSME. ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கு சரிங்களா, அவங்க வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் செஞ்சு விற்கிறாங்க. டைரக்டா அவங்களால பிரைவேட் போர்ட்டல்ஸ்ல போய் சேல் பண்ண முடியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் மார்க்கெட், அதாவது GEM அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, எப்படி நமக்கு ஃபிளிப்கார்ட் இருக்கு, அமேசான் இருக்கு, ஓகேங்களா, இன்னும் நம்ம சொல்லிட்டே போகலாம் இல்லையா. இந்த மாதிரி காமர்ஸ் பே இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இதே மாதிரி ஒரு போர்ட்டல் வச்சுக்காங்க which is called as கவர்மெண்ட் மார்க்கெட். இங்க வந்துட்டு நம்மளோட ஸ்டார்ட் அப்ஸ் அல்லது விமன் என்டர்பிரினர்ஸ் யூத் MSME இவங்களாம் ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொமோஷன், அதுக்கான வந்து ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட், ஆன்லைன் சேல்ஸ் எல்லாமே நம்ம GEM மூலமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த GEM ஓட ஃபுல் ஃபார்ம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதுக்காக அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பிகாஸ் இது வந்து நமக்கு TN அட்மினிஸ்ட்ரேஷன் கீழேயும் இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஆஸ் பர் தி நியூ டாபிக் TN அட்மினிஸ்ட்ரேஷன் கீழேயும் பார்த்தீங்கன்னா இந்த GEM பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் யுக்தி போர்ட்டல். யங் இந்தியா காம்பேக்டிங் கோவிட் வித் நாலேஜ் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன். ஸோ இது வந்துட்டு எந்த மினிஸ்ட்ரியால ஸ்டார்ட் பண்ணப்படுதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். டேட் ஆஃப் லான்ச் வாஸ் ஆன் 11th April 2020. ஸோ மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் இன்னும் நம்ம டெவலப் பண்ணணும் சரிங்களா. அதுக்கு சில டெக்னாலஜிஸ் நமக்கு வேணும், சில பொட்டன்ஷியல் ஐடியாஸ் நமக்கு வேணும். ஓகேங்களா, ஸோ அதை பத்தி பேசுறதுதான் யுக்தி போர்ட்டல். ஸோ ஹெல்ப்ஸ் சிஸ்டமேட்டிக்கலி அசிமிலேட் டெக்னாலஜிஸ் having commercial potential and information related to incubated startups in higher education institution. Especially இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்றதுக்கு சில ஐடியாஸ் கொடுக்குற ஸ்டார்ட் அப் கம்பெனி கூட டை அப் பண்ணி அதை டெவலப் பண்றது தான் இந்த யுக்தி போர்ட்டல் சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பார்க் போர்ட்டல். Scheme for promotion and academic research collaboration. It was developed by Ministry of Education. எக்ஸாக்டா சொல்லணும்னா இந்த போர்ட்டல் யார் டிசைன் பண்ணி அதாவது யார் இதை பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா IIT கராக்பூர் சரிங்களா. ஸோ எந்த இயருக்கு லான்ச் பண்றாங்க அப்படின்னா October 25, 2018 லான்ச் பண்றாங்க. ஸோ யுக்தி ஸ்பார்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் இன்டர் ரிலேட்டட் தான் சரிங்களா. ஸ்பார்க்கும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவிங் த ரிசர்ச் எக்கோசிஸ்டம் ஆஃப் இந்தியாஸ் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் by facilitating academic and research collaboration between Indian institution as well as best institution in world. ஓகேங்களா, ஸோ நம்மளோட இந்தியாவோட ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை டெவலப் பண்ணணும். அதுக்கு சில ரிசர்ச் எக்கோசிஸ்டம் நமக்கு தேவைப்படும் இல்லைங்களா. சில பிலாசபர்ஸ் நமக்கு தேவை, சில சயின்டிஸ்ட் நமக்கு தேவை. ஓகேங்களா, ரிசர்ச்க்கு ஒரு டீம் நமக்கு வேணும். ஓகே, ஸோ இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனோட ஐடியாஸும் நம்ம எடுத்துப்போம். அவங்க கிட்டயும் நம்ம கன்சல்ட் பண்ணிட்டு நம்மளோட இந்தியன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை டெவலப் பண்றது தான் இந்த ஸ்பார்க் போர்ட்டல் சரிங்களா. Next one is Champions Portal. So creation and harmonious application of modern process for increasing the output and national strength. இதுதான் Champions ஓட full form. So இது எந்த மினிஸ்ட்ரியால லான்ச் பண்ணப்படுது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், நத்திங் பட் மினிஸ்ட்ரி ஆஃப் MSME சரிங்களா. MSME ஓட ஃபுல் ஃபார்ம் நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, எப்போ இதை லான்ச் பண்றாங்க அப்படின்னா 9th May 2020 லான்ச் பண்றாங்க. இவங்களோட கீ அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு தொழில் தொடங்கணும், நிறைய பேர் வந்துட்டு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, தென் MSMEலாம் வந்துட்டு நம்ம அவங்கள இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணணும், அவங்களோட க்ரோத் வந்துட்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்து இன்க்ரீஸ் பண்ண வைக்கணும். ஸோ தட் அவங்க நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்க ஒரு சாம்பியனா வரணும் அப்படிங்கறதுதான் இந்த போர்ட்டலோட மெயின் இன்டென்ஷன். ஓகே, டு அசிஸ்ட் இந்தியா
Indian MSME marched into a big league as a national and global champion by solving the grievances and encouraging, supporting, helping and hand holding them. ஸோ அவங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க, என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க, அவங்க கூடவே இருப்பாங்க. ஓகேங்களா, என்ன ஹெல்ப் வேணாலும் அவங்க தாராளமா இந்த சாம்பியன்ஸ் போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கேட்கலாம். ஓகேங்களா. Next one is Impress portal. Impress oda full form enna Impactful Policy Research in Social Science. It was developed by the Ministry of Education. Date of launch அப்படினு பார்த்தோம்னா December 17, 2018 ல இது ஸ்டார்ட் பண்றாங்க. சரிங்களா. So to identify and fund research proposals in social science, 1,500 research project will be awarded for 2 years to support the social science research in higher education institution. ஓகேங்களா. ஸோ சோஷியல் சயின்ஸ்ல பார்க்கும்போது நமக்கு ஒரு ரிசர்ச் தேவைப்படுது. ஓகேங்களா. ஸோ அதுக்காக 1,500 ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு 2 இயர்ஸ்க்காக அவங்க அவார்ட் பண்றாங்க. மோர் ஓவர் இவங்க வந்துட்டு எதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் ஆஸ் வெல் அஸ் அந்த ஹையர் எஜுகேஷன்ல நம்ம சில பாலிசிஸ் எல்லாமே நம்ம மேக் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ பாலிசி பண்றதுக்கு இந்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாமே அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்னால இந்த இம்ப்ரெஸ் போர்ட்டல் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ இம்ப்ரெஸ் போர்ட்டலும் மோர் ஆர் லெஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு எஜுகேஷன். ஓகே. Next one is Prakash portal. So இதுக்கான full form என்ன அப்படின்னா Power Rail Koila Availability through Supply Harmony. ஓகேங்களா. It was developed by the Ministry of Coal and Ministry of Power. Date of launch அப்படின்னு பார்க்கும்போது October 2019. இதோட key objective என்ன அப்படின்னு பார்க்கும்போது there should be a proper coordination. சரிங்களா. ஸோ ரயில்னா ரயில் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் அதுக்கு பேக் ஹெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய பவர் கோல் டிபார்ட்மெண்ட் இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டடோட ஒர்க் பண்ணணும். சரிங்களா. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுமே டெவலப் ஆகும் இல்லைங்களா. ஸோ மோர் ஓவர் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ரொம்ப அவசியமானது. ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் 80 to 85% of the people uses this railway. Right, like எல்லா கிளாஸ் ஆஃப் பீப்புள்ஸால ஈஸியா அஃபோர்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம் ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது ரயில்வேஸ் தான் இல்லைங்களா. மோர் ஓவர் இவங்க வந்துட்டு இந்த கோல் சப்ளைஸ் டு த பவர் பிளான்ட்டை என்ஷூர் பண்ணுவாங்க. லைக் ப்ராப்பரா போகுது, அவங்களோட டிமாண்ட் எல்லாமே பூர்த்தி ஆகுதா, சஃபிஷியண்டா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பிரகாஷ் போர்ட்டல் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்துட்டு காமன் பப்ளிக் போயிட்டு இந்த போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஓகேங்களா. தோஸ் ஆர் ஒர்க்கிங் இன் பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி லைக் பவர் இண்டஸ்ட்ரி, கோல் இண்டஸ்ட்ரி, ரயில்வே இண்டஸ்ட்ரியில் நீங்க இருந்தீங்கன்னா உங்களால தான் இந்த போர்ட்டல்ல போய் என்ரோல் பண்ண முடியுமே தவிர்த்து ஒரு காமன் பீப்புள் போயிட்டு இந்த போர்ட்டலை அசஸ் பண்ண முடியாது. சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சித்தி போர்ட்டல். இதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா சிம்பிளிஃபைட் டிஜிட்டல் ஹேண்ட்ஸ் ஆன் இன்ஃபர்மேஷன் ஆன் எனர்ஜி எஃபிஷியன்சி இன் MSME. It was developed by the Ministry of MSME. ஓகேங்களா. that is Ministry of Micro, Small and Medium Enterprises. எந்த இயர்ல லான்ச் பண்றாங்க அப்படின்னா November 7, 2015ல லான்ச் பண்றாங்க. இதுக்கான கீ அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது BEEE அது BEE கூட இவங்க வந்து இன்டர்லிங்க் அழைப்பாங்க. ஓகேங்களா. BEE அப்படின்னா பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. நீங்க இந்த ஃப்ரிட்ஜ் ஏசி எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த ஸ்டார்ஸ் பிளேஸ் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா, ரேட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது 5 ஸ்டார் 3 ஸ்டார் 4 ஸ்டார் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்டார்ல எதை டெபிக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் எலக்ட்ரானிக் கேஜெட் வந்துட்டு அது எவ்வளோ எனர்ஜி சேவ் பண்ணுது, எவ்வளோ எனர்ஜி கன்சர்வ் பண்ணுது, அதை பொறுத்து தான் அந்த ரேட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 out of 5 வாங்கியிருந்தாங்கன்னா அந்த பர்டிகுலர் கேஜெட் வந்துட்டு இட்ஸ் வெல் குட், எனர்ஜி வந்துட்டு கன்சர்வ் பண்ணும், நிறைய கரண்ட் வந்துட்டு இழுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1 ஸ்டார் 2 ஸ்டார் அப்படின்னா அது எலக்ட்ரிசிட்டி அதிகமாக கன்சியூம் பண்ணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா. இந்த ஸ்டார் ரேட்டிங்ஸ் எல்லாம் கொடுக்குறது யாருன்னா இந்த BEE தான், பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. சரிங்களா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த MSME ஸ்டார்ட் அப்ஸ் கூட டை அப் வச்சுப்பாங்க. யாரெல்லாம் இந்த MSME எல்லாம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி எஃபிஷியன்சிக்கு ஒரு புது ஐடியா புது ஸ்டார்ட் அப்ஸ் பண்றாங்களோ அவங்க கூட டை அப் வச்சுட்டு எனர்ஜி வந்துட்டு கன்சர்வ் பண்றதுல இந்த சித்தி போர்ட்டல் இது வந்துட்டு பேசுது. ஓகேங்களா. ஸோ இட் வாஸ் டெவலப்ட் as a part of knowledge management and sharing initiative of BEE's MSME program. Okay. Moreover, in the portal it contains an information on energy efficient technologies. Okay. So சித்தி போர்ட்டல் எதை பத்தி பேசுதுன்னா எனர்ஜி எஃபிஷியன்சி பத்தி பேசுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் Muse portal, Market Intelligence and Early Warning System portal. இது வந்து எந்த மினிஸ்ட்ரியால டெவலப் பண்ணப்பட்டுச்சுன்னா ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்ட்ரியால தான் டெவலப் பண்ணப்படுது. டேட் ஆஃப் லான்ச் இஸ் 26 February 2020. ஸோ இதோட கீ அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு
ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்ணது கிடையாது, இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் நம்ம கிரியேட் பண்ணது கிடையாது. இது வந்து ஒரு ரியல் டைம் மானிட்டரிங் போர்ட்டல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ டிஓபி தட் இஸ் டொமேட்டோ ஆனியன் பொட்டேட்டோ, இது எல்லாமே ஒரு இந்தியன் ஃபேமிலியில இருக்காங்க அப்படின்னா இது இல்லாம அவங்களுக்கு சமையலே நடக்காது. ஓகேங்களா, நீங்களே யோசிச்சுப்பாங்க, வீட்டுல தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு இது இல்லைன்னா நமக்கு சாப்பாடு உள்ளேயும் இறங்காது, சாப்பாடு செய்யவும் முடியாது. நம்மளோட மதர்ஸ் வைஃப்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படிதான் ட்ரெயின் ஆயிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காய விலை ஏறினதுனால கவர்மெண்ட் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, அண்ட் ஆஃப்டர் கோவிட் முடிஞ்சோடனே கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய விலைலாம் பயங்கர அதிகமாக இருந்தது, 300 400 போச்சு பர் கேஜி. அதே மாதிரி டொமேட்டோ ரேட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். காரணம் இந்த வெண்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வேணும்க்கே இந்த 3 பொருளையும் பதுக்கி வைப்பாங்க. அதாவது தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா வேணும்க்கே பதுக்கி வைப்பாங்க. பதுக்கி வைக்கும் போது என்ன ஆகுது, டிமாண்ட் அதிகமாகுது. டிமாண்ட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா ரேட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, ப்ராப்பர் ப்ரொடக்ஷன் இல்ல, மழை இல்ல, வறட்சி இல்ல, லைக் டீசல் விலைனா ஏறி போச்சு, அதனால டெம்போ விலைனா ஏறி போச்சு, அதனாலதான் விலைவாசி ஏறுது அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஆர்டிஃபிஷியலா பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. இதனால நிறைய பேரால அதை அஃபோர்ட் பண்ணவே முடியாது. அப்போ நம்மளோட யூனியன் ஃபுட் மினிஸ்ட்ரி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இனிமே யாருமே அதிகமா பதுக்கி வைக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. சரிங்களா, மோர் ஓவர் எவ்வளவு லோடு வருது எவ்வளவு லோடு போகுது அப்படிங்கிறத நம்ம போர்ட்டல்ல அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் ரியல் டைம் மானிட்டரிங். சரிங்களா, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் கிரீன் ஸ்கீம்ஸ் கீழே இந்த ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஷகுன் போர்ட்டல், ஷாலா குன்வாத்தா ஸ்கூல் குவாலிட்டி. ஓகேங்களா, ஷாலா அப்படின்னா என்னன்னா பாட்ஷாலா, அதாவது நம்ம ஸ்கூல் அப்படின்ட்டு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ அதே மாதிரி குன்வாத்தா அப்படின்னா இந்த ஒரு பையனோட குணம் நல்லா இருக்குல்ல, இந்த பொண்ணோட குணம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவோம், விச் மீன்ஸ் அவங்களோட குவாலிட்டி. சரிங்களா, ஸோ ஷாலா குன்வாத்தா அப்படின்னா என்னது, ஸ்கூலோட குவாலிட்டி. ஸோ எஜுகேஷன் சிஸ்டமோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றது தான் இந்த ஷகுன் போர்ட்டல். ஓகேங்களா, இது வந்துட்டு எந்த மினிஸ்ட்ரியால லான்ச் பண்ணப்பட்டுச்சுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இந்த இயர் 2017. எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா January 18, 2017 இந்த போர்ட்டல் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ இந்த போர்ட்டல் எதுக்காக அப்படின்னா டு இம்ப்ரூவ் தி ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம். ஓகேங்களா, லைக் நம்ம ஓல்டன் டேஸ்ல இருக்கிற மாதிரி ஜஸ்ட் புக் வச்சு அப்படியே படிச்சுட்டு போறது மனப்பாடம் பண்றது அப்படி இல்லாம அவங்களுக்கு ரியல் லைஃப் கனெக்ட் பண்ற மாதிரி அவங்களுக்கு டீச்சிங் இருக்கணும். ஓகேங்களா, பிளாக் போர்ட்ல மட்டும் கிளாஸ் எடுக்காம டிஜிட்டல் போர்டு யூஸ் பண்றதா இருக்கட்டும், ஏஆர் விஆர் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது எஜுகேஷனை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போய் ரீச் பண்ண வைக்க முடியுமா அப்படிங்கிறதா இந்த ஷகுன் போர்ட்டல்ல பேசப்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் தீக்ஷா போர்ட்டல். ஸோ தீக்ஷா போர்ட்டல் எல்லாருக்குமே நிறையவே தெரியும். ஆஸ் அ கவர்மெண்ட் ஆஸ்பிரண்ட் இதை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங். It was developed by the Ministry of Education and date of launch was in 2017. சரிங்களா, ஸோ இதோட கீ அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இந்த ஆஃப்டர் கோவிட், அந்த கோவிட் டைம் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேரால ஸ்கூல் போக முடியல இல்லையா, பட் அவங்களோட எஜுகேஷன்ஸ் எல்லாமே பாதிக்கப்பட்டது. ஸோ அவங்களோட எஜுகேஷன்ஸ் எதுவுமே பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஆப் கொண்டு வராங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஆஸ் வெல் அஸ் ஒரு மொபைல் அப்ளிகேஷன். ஸோ கண்டென்ட் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ 6th கிளாஸ் 1ல இருந்து கிளாஸ் 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸும் ஆன்லைன்ல டீச் பண்ணுவாங்க. அதுக்கான ரெக்கார்டிங்ஸ் நமக்கு அவைலபிளா இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ எடிஷன் ஆஃப் புக் வருது இல்லையா, அதுல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி நமக்கு ஒரு QR கோட் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களால பார்க்க முடியும். வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃபேக்கல்ட்டி வந்துட்டு நமக்கு டீச் பண்ணுவாங்க. ஓகே, இது 24/7 நம்ம எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் தீக்ஷா போர்ட்டல். இட் இஸ் ரிலேட்டட் டு எஜுகேஷன், ஆன்லைன் எஜுகேஷன். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் மாடல்ஸ் இருக்கும், புக் பேக் கொஸ்டினுக்கான சொல்யூஷன்ஸ் இருக்கும், எல்லா நீங்க ரிசோர்ஸஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் போர்ட்டல்ஸ். It can be asked in our upcoming TNPSC examination. சரிங்களா, TNPSC மட்டும் இல்லாமல் SSC RRB இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லயும் உங்களுக்கு இந்த போர்ட்டல்ல இருந்து மினிமம் 1 கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, ஒரு கொஸ்டினுக்கு நான் இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணுமான்னு கேட்டா ஆப்வியஸ்லி பண்ணிதான் ஆகணும். பிகாஸ் ஒரு கொஸ்டின்னால நமக்கு ரேங்க் எங்கேயோ போயிடும். சரிங்களா, ஸோ லத்தாஜிக்கா இருக்க வேணா, சின்ன சின்ன டாபிக் அப்பப்போ இந்த போர்ட்டல் எதை பத்தி பேசுது, எப்போ லான்ச் பண்ணாங்க, என்ன மினிஸ்ட்ரி, அவ்வளவுதான். ஓகேங்களா, இதை தாண்டி நீங்க வேற எதுவுமே இன்டெப்தா தெரிஞ்சு வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே,
பேக் டு தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிடலாம். So Namaste portal that was recently in news is related to the field of இதுதான் இப்பதான் நம்ம பார்த்துருந்தோம் சரிங்களா. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஒரு போர்ட்டல் நேம் கொடுத்துட்டு ரீசெண்டாக நியூஸ்ல நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இது எதை பத்தி பேசுது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஸ்பேஸ் ரிசர்ச், டிஜிட்டல் டெக்னாலஜி, என்விரான்மெண்ட் கன்சர்வேஷன், ட்ரெடிஷனல் மெடிசன். ஸோ ஃபர்ஸ்ட் போர்ட்டலே பார்த்தீங்கன்னா நம்ம நமஸ்தே போர்ட்டல் தான் பார்த்துருந்தோம். இட் இஸ் ரிலேட்டட் டு ட்ரெடிஷனல் மெடிசன் சரிங்களா. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு போர்ட்டல் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க which is what is the purpose of the introduction of மக்கள் போர்ட்டல் இன் தமிழ்நாடு சரிங்களா. ஸோ இது எதுக்காக அப்படின்னா மேனேஜ் கம்ப்ளீட் ஸ்டேட் லெவல் ரெசிடென்ட் டேட்டா இன் த டிஜிட்டல் ஃபார்ம் ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னா அவர் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பார் ஓகேங்களா. ஸோ உங்க பேர் என்ன, வயசு என்ன, என்ன பிரச்சனை பண்ணுது அப்படின்ட்டு கேட்பார். மறுநாள் என்ன டாக்டர் போனா அவரு மறுபடியும் கேட்பார். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு டிஜிட்டல் ஹெல்த் கார்டு அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ அது என்னங்கிறதுனா உங்களோட ஹிஸ்ட்ரி, கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி அந்த வெப்சைட்ல உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ தட் நீங்க அடுத்தடுத்து வேற என்ன டாக்டர்ஸ் கிட்டே நீங்க என்ன ப்ராப்ளம் போனாலும் அந்த டாக்டருக்கு வந்துட்டு உங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே தெரியும். உங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருந்திருக்கு, 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருந்துச்சு, நீங்க இந்த டாக்டர் கிட்ட போனீங்க, இந்த மெடிசன்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம போய் சொல்றோம் அப்படின்னா மேபி 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம மறந்துடும் இல்லைங்களா. ஸோ டாக்டர்ஸ் வந்து அது பக்காவா நோட் பண்ணி வச்சுப்பாங்க. அது வெப் போர்ட்டல்ல அதை போட்டுட்டாங்கன்னா ஜஸ்ட் நமக்குன்னு ஒரு ஐடி கொடுத்துட்டாங்கன்னா நம்மளோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே டாக்டருக்கு தெரியும் ஓகே. இப்படி இருக்கும் போது மோரோவர் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வேற எங்கேயா போறீங்க, ஏதாவது பொருள் வாங்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன கேக்குறாங்க, ஆதார் நம்பர் கேக்குறாங்க. நீங்க கோல்டு வாங்குறீங்க, ஆஃப்டர் ஆல் ஒரு சிம் வாங்கினா கூட ஆதார் நம்பர்லாம் கேட்குறாங்க இல்லைங்களா. ஸோ உங்களோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி, உங்களோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கவர்மெண்ட்க்கு கொடுக்குறீங்க ஓகேங்களா. அப்போ அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அதை சேஃப்கார்ட் பண்ணணும் ஓகே. ஸோ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் லெவல் ரெசிடென்ட்டோட டேட்டாஸ் எல்லாமே டிஜிட்டல் ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு மக்கள் போர்ட்டல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுல இருக்கக்கூடிய டேட்டா வந்துட்டு செக்யூரா இருக்கணும், மொரவர் இந்த டேட்டாஸ் எங்கேயுமே லீக் ஆகக்கூடாது ஓகேங்களா. ஸோ மக்கள் போர்ட்டல் எதை பத்தி பேசுதுன்னா இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் லெவல் ரெசிடென்ட்ஸோட டேட்டாஸ் எல்லாமே டிஜிட்டல் ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இந்த மக்கள் போர்ட்டல் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதெல்லாம் ஆப் ரிலேட்டட்மா. ஸோ நெக்ஸ்ட் செஷன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஆப்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் என்னென்ன ஆப் லான்ச் பண்ணிருக்கு லாஸ்ட் 3 இயர்ஸ்ல அப்படிங்கிற டேட்டா வச்சு நம்ம கவர் பண்ணலாம் ஓகே. இப்போதைக்கு இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். தட் இஸ் தமிழ்நாடுல உழவன் ஆப் அப்படிங்கிறது எந்த இயர்ல லான்ச் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. இது வந்து 2018ல லான்ச் பண்றாங்க ஓகேங்களா. இது மட்டும் இல்லாமல் ஆத்மன் ஏஐ, ஸோ ஏஐ எதுக்காக, இந்த ஆப் எதுக்காக அப்படின்ட்டு கேட்குறாங்க. இது வந்து என்னன்னா ஒரு ஏஐ பேஸ்ட் கோவிட் டிடெக்ஷன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஓகேங்களா. ஸோ கோவிட் டைம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா லைட்டா சளி, லைட்டா காய்ச்சல் வந்தாலே போதும் நம்மளாம் பயந்துரும், ஐயோ நமக்கு கோவிட் வந்துருச்சோ, நம்ம டெஸ்ட் எடுக்கணுமோ அப்படின்ட்டு. ஸோ அதுக்குன்னு ஒரு ஆப் கிரியேட் பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ அதுதான் ஆத்மன் ஆப். இது எதுக்காக அப்படின்னா கோவிட் இருக்கா இல்லையாங்கிறத டிடெக்ட் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் சரிங்களா. ஸோ ஐ திங்க் இந்த சீரீஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ டெய்லி இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர்டன் கொஞ்சம் கம்மியாயிடும் சரிங்களா. ஸோ இந்த செஷன் பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன நோட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இன்னும் பெட்டர் ஆகும் ஓகே. ஸோ கொஸ்டின் ஆஃப் த டே. ஸோ இந்த சீரீஸ் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இட்ஸ் அ மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி ஒரு கண்டென்ட் ஓகே. ஸோ சூப்பேஸ், இம்ப்ரெஸ், ஜெம், ஸ்ரீஜன் ஒரு சைடு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து எந்த மினிஸ்ட்ரியெல்லாம் லான்ச் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு லிஸ்ட் 2ல கொடுத்துருக்கோம் சரிங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தட் இஸ் சுப்ரீம் கோர்ட், அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். இது நீங்க மேட்ச் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க கோட்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறது கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ ஐ திங்க் திஸ் செஷன் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. வித் திஸ் நோட் ஐம் சைனிங் ஆஃப். Will meet you with next topic. Thank you ma. Thank you so much.